அமெரிக்காவில் இருந்தாலும் கட்சியையும் ஆட்சியையும் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டேதான் இருப்பேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அப்போது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை ஆவணப்படுத்தி தென் திசையின் தீர்ப்பு என்ற நூல் வெளியிடப்பட்டது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் நூலை வெளியிட பொருளாளர் டி.ஆர். பாலு பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என தொடர் வெற்றி வாகை சூடி வெற்றி நாயகராக திகழும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் திமுக முப்பெரும் விழாவை எழுச்சிமிகு விழாவாக கொண்டாடப்படுவது எனவும் தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் ஒன்றிய அரசை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேர்தலில் பணியாற்றியவர்களுக்கு நன்றி தெரிவித்தோம். வருங்காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும், வெளிநாடு செல்வதற்கு முன்பாக அவர் எப்படி கழகம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகளை மாவட்ட செயலாளர்கள் தந்துவிட்டார். மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2019 நாடாளுமன்றம் தொடங்கி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரை தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் வென்றிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான் என்றும் 2026 தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்குடன் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு வீட்டிலும் யாராவது ஒருவர் பயனடையும் வகையில் திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த திட்டங்கள் வாக்குகளாக மாற களப்பணியாற்றுவது முக்கியம் என்றும் நிர்வாகிகளுக்கு மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றாலும் கட்சியையும் அரசையும் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருப்பேன் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். கவுன்சிலர்கள் யாரேனும் தவறு செய்தாலும் அவர்கள் மீது பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார். கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியீட்டு விழாவில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கட்சியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு செயல்படுமாறும் கட்சியினரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.